ஹெல்த் கஃபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்றது சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் அவசரப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ஏதாவது சொல்யூஷன், ஈஸியான சொல்யூஷன் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அவர்களுக்காக ரொம்ப எளிமையான ஒரு சொல்யூஷன் ஸ்கின் ப்ராப்ளத்துக்காக. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி ஒரு நோயை நம்ம குணப்படுத்தணும் அப்படின்னோம்னா நோயினுடைய மூல காரணம் என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு நீங்க மருந்து எடுத்துக்கிறது பொழுதுதான் அந்த நோயிலிருந்து நீங்க வெளிவர முடியும். அப்போ இதற்கான மூல காரணம், அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கான மூல காரணம் என்ன? ஸ்கின் ப்ராப்ளத்துல பல வகையான ஸ்கின் ப்ராப்ளம் இன்னைக்கு வந்து இருக்குதுங்க. சாதாரணமா உடம்புல அரிப்பு ஆரம்பிச்சு கடைசியில அது வந்து படை, சிரங்கு, சொறி, தேமல் அப்படின்னு போய் கடைசியில வந்து சோரியாசிஸ் அப்படின்ற கண்டிஷனுக்கெல்லாம் போனவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்றது இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு எல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்கின் டிசீஸையும் போக்குறதுக்கான எளிமையான சில டிப்ஸை சொல்றேன். பொதுவாக ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள தேவையில்லாத கழிவுகள் ஏதோ ஒன்று உள்ள இருக்கு. குறிப்பாக நுரையீரல் கழிவுகள் உள்ள இருக்குன்னு அர்த்தங்க. இந்த நுரையீரல் கழிவுகள் உள்ள தேக்கம் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக ஸ்கின் ப்ராப்ளம் வரும். நீங்க வேணா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட உங்களுடைய வீட்டில் உள்ளவங்கள யாராவது ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு இருக்கிறாங்கன்னா, உங்க நண்பர்களோ உறவினர்களோ யாராவது ஸ்கின் ப்ராப்ளத்துக்குன்னா கேட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து அரிப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்குது, ரொம்ப வருஷமா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, இது மாதிரி வந்து உங்களுக்கு கழிவு இருந்துச்சான்னு போயிட்டு பாருங்க. அதாவது சளி கழிவுகள் சின்ன பிள்ளையில இருந்தே பல பேர் சொல்லுவாங்க, ஆமாங்க நான் சின்ன பிள்ளையில இருந்து இந்த சளி தாங்க எனக்கு ஒரே பிரச்சனை, இந்த சளிக்கு நான் என்னென்னமோ மருந்தெல்லாம் எடுத்து பார்த்துட்டேன், ஆனால் கண்டினியூஸா திரும்ப திரும்ப சளி வந்துகிட்டே இருக்கணும். சளி கழிவுகள் சிறு வயதில் இருந்து பெருவயது வரை இப்போ வரைக்கும் கூட அவங்க சளி இருக்கும். அப்பெல்லாம் வந்து சளி இருந்து அதுக்காக அவங்க மெடிசன்ஸ் எடுத்து அவங்க கட்டுப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நிச்சயமாக ஸ்கின் ப்ராப்ளம் வரும். இந்த சளி கழிவுகள் வெளியேற வேண்டிய கழிவுகள். இப்போ மோசன் வருது, மோசனை நீங்க அடக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா மோசன் வருதுங்க, எனக்கு பெரிய இம்சியா இருக்குதுங்க, என்ன பண்ணலாம், மோசனே வரக்கூடாதுங்க, அதுக்கு ஏதாவது மருந்து இருக்காங்க, மாத்திரை இருக்காங்க, கொடுங்கன்னு சொல்லி நீங்க வாங்கி சாப்பிட்டு இருந்தா என்ன நடக்கும்? மோசனை வெளியேற்றுறதுக்கு மருந்து கொடுங்கன்னு தான் நீங்க வாங்கி சாப்பிட்டீங்க, கரெக்டுங்களா? மோசனை நிறுத்துங்க, இது எனக்கு டெய்லி வர்றதே பெரிய இம்சியா இருக்குன்னு சொல்லி மோசனை ஒருவேளை நிறுத்துறதுக்கு மருந்து சாப்பிட்டு இருந்தால் உடம்புக்குள்ள பல நோய்களால் நாம அவசரப்பட்டிருப்போம். யூரின் வருதுங்க, யூரினோட எனக்கு பெரிய விஷயம் இருக்குங்க, டெய்லி அது பாட்டுக்கு ஒரு 6 டைம் ஓயாம யூரின் வருதுங்க, இந்த யூரினை முதல்ல நிறுத்துங்க, யூரினே இனிமேல் எனக்கு வரவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா? கிடையாது. எக்ஸஸா யூரின் போறதா குறைங்கன்னு வேணா மருந்து மாத்திரை சாப்பிட்டுருக்கலாம், யூரினே இனிமேல் வரக்கூடாதுன்னு சாப்பிட்டுருக்கோமா? கிடையாது. அப்ப உடலில் இருந்து கழிவுகள் வெளியேறணும் அப்படின்ற அந்த பாதையை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் அப்படின்றது தான் விஷயமே. ஆனா உடம்புல இருந்து சளி கழிவுகள் வெளியேறுது. நாம என்ன பண்ணிக்கிறோம், சளியை எப்படியாவது நிறுத்திடணுங்க, சளி இனிமேல் பிடிக்கவே கூடாதுங்க, என் லைஃப்ல இனிமேல் சளின்ற ஒரு விஷயத்தை நான் பார்க்கவே கூடாதுங்க, அதை நிறுத்திடணுங்க, சளி மட்டும் உருவாகவே கூடாதுங்கன்னு சொல்லி என்ன பண்ணிடணும்னா மாத்திரை கேட்கிறோம். இப்ப சளி கழிவுகளை நிறுத்துவதற்காக வாங்கி சாப்பிட்ட மாத்திரைகள் சளியை வெளியேற்றாம உள்ளுக்குள்ளேயே தேக்கமானனுடைய விளைவுகள். அதுதான் இன்னைக்கு ஸ்கின் ப்ராப்ளம். சோரியாசிஸ் இருக்கிறவங்க எல்லா பேருக்கும் கம்பல்சரி நிச்சயமாக நுரையீரல் கழிவுகள் அவருக்கு உடம்புக்குள்ள தேக்கம் இருக்கும். அவங்களுக்கு வீசிங் இருக்கும், நடந்தா மூச்சு வாங்குற டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், சளி அடிக்கடி வந்து தேங்கி நிற்கும், சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், இது ரிலேட்டடாகவே இருக்கும். ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் பெர்சன்ஸுக்கு சின்ன பிள்ளைகள்ல சளி பிடிச்சிருக்கும், செக் பண்ணி பாருங்க. அப்ப நம்ம மூலத்தை சரி பண்ணாம எனக்கு ஸ்கின்னுக்கு மட்டும் ஏதாவது மருந்து இருக்கா டாக்டர்னு சொல்லிட்டு நீங்க ஸ்கின்னுக்கு மட்டும் வாங்கி தேய்ச்சிங்கன்னா எப்படிங்க சரியா வரும்? அவ்வளோதான் அவசியம். அப்ப உங்க உடம்பில் இருக்கக்கூடிய சளி கழிவுகளை வெளியேற்றுங்க. அந்த சளி அடுத்தது நுரையீரல்ல இருந்து மட்டுமல்லாமல் பிளட்ல, ஸ்கின்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப டோட்டலா ஃபுல் பாடியுமே வந்து கிளென்சிங் பண்ணி தான் ஆகணும். இந்த கிளென்சிங் பண்ணக்கூடிய ஒரே மருத்துவம் அது இயற்கை மருத்துவம் தான், சரிங்களா? அப்போ உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது இயற்கை மருத்துவர்கள் இருந்தாருன்னா அவர்கிட்ட போயிட்டு முதல்ல கிளென்சிங் பண்ணிங்க, ஃபுல் பாடி கிளென்சிங் பண்ணிங்க. அவர் உணவு முறை மூலமாக கிளீன் பண்ணலாம், சில ஹெர்பல் மெடிசன் மூலமாக கிளீன் பண்ணலாம், லைஃப் ஸ்டைல் மூலமாக கிளீன் பண்ணலாம். இப்படி நிறைய வகையில வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு கிளென்சிங் கொடுப்பாங்க, கிளென்சிங் பண்ணுங்க, இதுதான் பெட்டர். அதுதான் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க மருந்து எடுக்கணும், அப்பதான் அது வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும். ஆனா நம்ம யாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கழிவு நீக்கத்துக்குள்ள போகாம உடனே மருந்து மட்டும் இருக்கா, மாத்திரை மட்டும் இருக்கான்னு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அவ்வளோ அந்த வகையில முதல்ல அந்த கிளென்சிங்கை பண்ணிக்கங்க. கிளென்சிங் பண்றதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது, நிறைய நம்மளே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளென்சிங்காக நிறைய சொல்லியிருக்கிறோம். நுரையீரல் கழிவுகளை வெளியேற்றுறது எப்படி, வியர்வை கழிவுகளை வெளியேற்றுறது எப்படி, யூரின் கழிவுகளை வெளியேற்றுறது எப்படி, மலக்கழிவுகளை வெளியேற்றுறது எப்படிலாம் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆல்ரெடி பதிவுகள் வந்து நம்ம நிறைய கொடுத்துக்கிறோம். அதை நீங்க பார்த்து கூட நீங்க வந்து பயனடைஞ்சிக்கலாம், பெட்டர்.
இப்போ இந்த ஸ்கின் லேயரில் வேர்வை அப்படின்றது உங்களுக்கு வந்து உடம்புல இருந்து வேர்க்கணும். இந்த வேர்வை மூலமாக அந்த கழிவுகள் வெளியேற்றப்பட்டால் உங்களுடைய ஸ்கின்ல அந்த ப்ராப்ளம் வந்திருக்குது. அப்போ அந்த வேர்வைகள் வெளியேற்றம் நடக்காம வந்து உள்ளுக்குள்ள தேக்கமாகும் பொழுது அவங்களுக்கு அந்த ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா இச்சிங்கி, அரிப்பு, தோல் உரிகிறது, தேமல் மாதிரி வர்றது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. அப்ப இதற்கு தேவையான என்ன, நம்ம சோப்புன்ற பேர்ல நம்ம நிறைய சோப்பு, கண்ட சோப்பு நம்ம வாங்கி போட்டு என்ன பண்ணிட்டோம்னா இந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். வேர்வை துவாரங்களுக்கான ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சிட்டோம்னு சொல்லலாம். ஆமா. அப்போ அன்றைக்கு பார்த்தீங்கன்னா சோப்புன்றதே இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அந்த கரம்ப மண்ணிலேயே எடுத்து போட்டு தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அன்றைய காலகட்டத்தில். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சோப்புன்றது வந்துச்சு. அப்பயும் கெமிக்கலுக்கு அவங்களுக்கு வேலையே இல்லை. ஆனால் இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவரில் வருது, சரிங்களா? ஆமாம், ஆரஞ்சு, நீமு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ளேவர்லாம் வருது. ஆனால் உண்மையிலேயே அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா அதுக்குள்ள எல்லாம் எக்ஸ்ட்ராக்டாக தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த எக்ஸ்ட்ராக்டை பயன்படுத்துறதுனால கெட்டு போகாமல் இருக்குன்னு சொல்லி கெமிக்கல் கலக்கப்படுது. அப்போ என்ன பண்ணலாம், முடிஞ்ச வரை நேச்சுரலாக நீங்கள் சோப்பு பயன்படுத்திங்க. நிறைய இப்போ மூலிகைகள் சோப்பெல்லாம் நீங்கள் கிடைக்குது. சோத்துக்கத்தாழை சோப்பு, ஆலோவேரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குப்பைமணி சோப்பு உங்களுக்கு கிடைக்கும். உடம்பை குளிர்ச்சிப்படுத்துறதுக்கு சோத்துக்கத்தாழை சோப்பு பயன்படுத்துங்க. உடம்புல உங்களுக்கு அரிப்பு இருக்குது, குப்பைமணி சோப்பு பயன்படுத்துங்க. உடம்புல இருக்கக்கூடிய அரிப்புகள்லாம் நீங்கும். ரொம்ப அருமையாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ரைட். இப்போ இது ரொம்ப நாளாக இருக்குதுங்க, இந்த உடம்பு அரிப்பு பிரச்சனை எனக்கு பல வருஷமா இருக்குதுங்க, இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எனக்கு தீரவே மாட்டேங்குதுங்க. இதுக்கு ஏதாவது எளிமையான தீர்வு இருக்கானா? நிச்சயமா நம்ம முன்னோர்கள் சொன்ன பயன்படுத்தின ஒரு மூலிகை இருக்குதுங்க. இந்த மூலிகை உங்களுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மூலிகை தைலம் உங்களுக்கு நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்குது. அதை வாங்கி கூட பயன்படுத்தலாம். என்ன அப்படின்னா வெட்பாலை தைலம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த வெட்பாலை தைலம் அப்படின்றது சாதாரணமாக ஆயுர்வேத மெடிக்கல்ல, நாட்டு மருந்து கடைகளில் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வாங்கி பயன்படுத்துங்க. இந்த வெட்பாலை தைலத்தை நம்ம எப்படிங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா, எந்த இடத்துலலாம் உங்களுக்கு இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் அடிச்சிருக்கு, தேமல் மாதிரி இருக்குது, படர்ந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த டிசீஸ் இருக்குது, ஈவன் சோரியாசிஸாக இருந்தால் கூட நீங்கள் அந்த வெட்பாலை தைலத்தை பயன்படுத்தலாம். ஆமா. அது அந்த மாதிரி அந்த டேமேஜ் ஆகிருக்கிற இடத்துல முதல்ல பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணிக்கோங்க. இந்த கிளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் திரிபலா கஷாயம் பண்ணி, திரிபலாவை நல்லா கொதிக்க விட்டு தண்ணியை வச்சு அதை கஷாயம் பண்ணிட்டு அதை லைட்டாக கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புண்ணு மேலே நீங்கள் இந்த வெட்பாலை தைலத்தை போடலாம். புண்ணெல்லாம் இல்லைங்க, அரிப்பு மட்டும் தாங்க இருக்குது, உடம்பு முழுவதும் அரிக்குதுங்க அப்படின்னாலே பிளட்ல டாக்ஸின்ஸ்னு அர்த்தம். அப்போ பிளட் டாக்ஸின்ஸை சுத்தப்படுத்துறதுக்கு உணவு முறை கிளென்சிங் பண்ணிக்கங்க, எக்ஸ்டர்னலாகவும் அப்ளிகேஷன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு உடல் முழுவதும் அரிக்குது, உச்சந்தலையில் அரிக்குது, தலை, கை, கால்னு எல்லா இடமும் அரிக்குதுன்னா இந்த எண்ணெயை, வெட்பாலை தைலத்தை ஓகேங்களா, வாரத்தில் ஒரு நாள் உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிருங்க. தலையிலையும் தேய்க்கலாமா? தாராளமாக தேய்க்கலாம். ஏன்னா அப்படியே தலையிலையும் தேய்ச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இளம் வெயிலில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. வெயில் இல்லைங்க, ரூம்குள்ளே தான் இருக்கேன்னா பரவாயில்ல, இருக்கலாம். ஒரு 20 நிமிஷம் வச்சிருந்து அதுக்கப்புறம் குளிங்க. ஃபர்ஸ்ட் நாள்லேயே ரிசல்ட் தெரியும். உங்கள் உடம்புல இருந்து அரிப்புகள் எதுவுமே வராது. உடம்பு அப்படியே லேசாக கலகலன்னு இருக்கும், ஒரு பெரிய பூரிப்பாக இருக்கும். ஐயோ பல வருஷமா அவசப்பட்டுக்கிட்டு இருந்தேங்க, இப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி எப்படி உடம்பு லேசாக ஃப்ரீயாக அரிப்பே இல்லாமல் கலகலன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதோ இருந்துச்சோ அது மாதிரி இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வெட்பாலை தைலம். இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இது ரொம்ப அருமையாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஆனால் பிளட் கிளென்சிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், பாடியை கிளென்சிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவமனைகளை நாடுங்க. அவங்க மூலமாக உங்களுடைய ஃபுல் பாடியும் கிளென்சிங் பண்ணிங்க. இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த வெட்பாலை தைலத்தை இது பண்ணிக்கோங்க. அவங்க இதை நீக்கிறதுக்காக சில ஹெர்பல் மெடிசன் கூட கொடுக்கலாம், பயன்படுத்துங்க, ஆரோக்கியம் அடையலாம். உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம் என்பது நுரையீரல் கழிவுகளை, அந்த நுரையீரல் கழிவுகளை வெளியேற்றாமல் ஸ்கின் ப்ராப்ளத்தை நிரந்தரமாக தீர்க்க முடியாது. இதை சரியாக முறையாக பயன்படுத்தி இதை நீக்கி உங்களுடைய ஸ்கின் நல்ல பொலிவு பெற வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.